வனிதா புரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல வனிதாவோட இயக்கத்துல ராபர்ட் மாஸ்டர், வனிதா விஜயகுமார், சகிலா, ஆர்த்தி, கணேஷ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களோட நடிப்புல பல சர்ச்சைகளுக்கு மத்தியில உருவாகி ரிலீஸ் ஆகி இருக்க திரைப்படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த திரைப்படத்தோட முழு விமர்சனத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த படம் இவ்வளவு சர்ச்சைக்கு மத்தியில் ரிலீஸ் ஆக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும்போது ரசிகர்கள் யாரும் இது ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்பல. வனிதாவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் திருமணம் நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் தான் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் இது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ அதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 40 வயசான வனிதாவும் 45 வயசான ராபர்ட்டும் பேங்காக்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை பெத்துக்கலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். வயசாயிடுச்சேன்னு சிலர் வனிதாவை உசுப்பேத்த அவங்களும் உடனே அம்மாவாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா குழந்தை வேணான்னு சொல்றாரு ராபர்ட். அம்மாவாகியே தீருவேன் அப்படின்ட்டு வனிதா பல ரொமான்ஸ் முயற்சிகள்லாம் செய்யறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றத அடல்ட் கண்டென்ட்ல சொல்ற படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். படத்தை இயக்கி இருக்கிறவங்களும் வனிதா தான். அவங்க மகள் ஜோவிகா படத்தோட தயாரிப்பாளர். 40 வயசு பெண்ணோட குழந்தை கனவு, கரு உருவாக ஏற்படுற சிக்கல், அதனால கணவன் மனைவிக்கு இடையில உருவாகிற பிரச்சனைகள், சுத்தி இருக்கிறவங்களோட அட்வைஸ், கடைசியில குழந்தை பிறந்துச்சா அப்படிங்கிறது நல்ல கருவா வச்சிருக்காங்க. ஆனா அதுல அடல்ட் கண்டென்ட்டை கலந்து கொடுத்துருக்கிறதால கதை வேற மாதிரி போகுது. பேங்காக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கண்களுக்கு அழகா இருக்கிறது படத்தோட பிளஸ். அம்மாவாகிற ஏக்கம், அதுக்காக போடுற திட்டங்கள், கணவர் கூட சண்டை, ரொமான்ஸ் காட்சிகள்ல வனிதா நடிப்பும் ஓகே தான். என்ன கதை நாயகியா நடிக்கிறதால வெயிட்டை குறைச்சு அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூமோட நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பல சீன்கள்ல அவங்களோட கவர்ச்சி காஸ்டியூம் செட் ஆகலன்னு தான் சொல்லணும். சில க்ளோஸ்அப் காட்சிகள்ல பயமுறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ராபர்ட் தன்னோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் நண்பரா வர்ற கணேஷ், வனிதாவுக்கு ஐடியா கொடுக்கிற ஆர்த்தியும் மனசுல நிக்கிறாங்க. தெலுங்கு கலந்து பேசி ஓவர் ஆக்டிங் செஞ்சிருக்காங்க அம்மாவா வர்ற சகிலா. அவங்க டீம்ல இருக்க ஆன்டிகளோட அட்டகாசம் இன்னும் ஓவருங்க. வனிதா, சகிலா, ஃபாத்திமா, கும்தாஜ், சர்மிளா, வாசுகின்னு படத்துல பலரும் நடிச்சிருக்காங்க. பேங்காக், சித்தூர்னு 2 இடங்கள்ல கதை நடக்குது. பேங்காக் காட்சி ஆறுதல் அப்படின்னு சொன்னா சித்தூர் காட்சிகள் ரொம்பவே சுமார் தான். ஸ்கிரிப்ட் இருக்கா, டைரக்டர் ஆக்ஷன் கட் சொன்னாங்களான்ட்டு கேட்குற அளவுக்கு சித்தூர் காட்சிகள் ரொம்பவே நீளம், குழப்பமும் கூட. படத்தோட பெரிய மைனஸே அதுதாங்க. இதுல அப்பப்ப ஆபாச டபுள் மீனிங் விஷயங்கள் வேற வந்துட்டு போகும். படத்துக்கும் அதுக்கும் சுத்தமா செட்டே ஆகல. கணவரை தன்னோட வழிக்கு கொண்டு வர வனிதா உருவாக்குற திட்டங்கள் ஓகேன்னு சொன்னாலும் அதை அடல்ட் கண்டென்ட்ல சொல்லி இருப்பது முகம் சுளிக்க வைக்குது. அதுலேயும் சில காட்சிகள் ஓவர். சென்சார் புரிஞ்சு விட்டாங்களா புரியாம விட்டாங்களான்ட்டு கேட்குற அளவுக்கு ஒரு சில சீன்கள்லாம் இருக்கு. வனிதா ராபர்ட்டுக்கு பதிலாக வேற இளம் நடிகர்கள் நடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இவங்களுக்கு இடையில டாக்டர் சீனிவாசன் அப்பப்போ வந்து இம்சையை கொடுக்குறாரு. அவரை நடிக்க வச்சது ஏன்னே புரியல. 2ஆம் பாதியில ஒரு வீட்டில் அந்த குடும்பத்தினர் காமெடின்ற பெயர்ல அடிக்கிற லூட்டிகளை செல்போன் பார்க்காம டென்ஷன் ஆகாம பட ஸ்கிரீனை மட்டும் பார்க்குறவங்களுக்கு பரிசே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு படுமொக்க. கிளைமேக்ஸ்ல உயிரே கிடையாது. வனிதா உறவினரா வர்ற ஸ்ரீமன் நடிச்சு தள்ளி இருக்காரு. இதுல அந்த கால சகிலா சம்பந்தப்பட்ட காட்சிகளை வேற வச்சிருக்காங்க. இயக்குனர் படக்குழுவை நடிக்க சொல்லிட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க போல. கதை, திரைக்கதை விஷயத்துல இயக்குனரா வனிதா ஓகே தான். ஆனா நடிப்பு, நடிகர்கள் கதையை சொல்ற விதத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. படத்துல எடிட்டர் ஒருத்தர் இருக்காரான்ட்டு கேட்கிற அளவுக்கு தேவையில்லாத சீன்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த கதைக்கு அடல்ட் கண்டென்ட் திணிப்பு ஏன்னு தெரியல. அப்படியே யோசிச்சிருந்தாலும் அதை வேற மாதிரி கொடுத்திருந்தா ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ரொம்பவே ராவா கொடுத்து பெண்களை திட்ட வைக்கிறாங்க, ஆண்களை வெறுப்பேத்துறாங்க வனிதா. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசை ஓகேன்னு சொல்லலாம். படத்துல சரியான இடத்துல வர்ற கிரணோட ராத்திரி சிவராத்திரி ரீமிக்ஸ் பாடல், அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் ஓகே. என்ன கிரண் இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு பலருக்கும் ஏமாற்றம் தான். வனிதாவுக்கு படம் தயாரிப்பு, இயக்கம், கதை நாயகியா நடிப்பு இதெல்லாம் நல்ல கனவு. அதுக்காக உழைக்கணும்ல.
எந்த தைரியத்தில் இந்த படத்தை மக்கள் ரசிப்பாங்கன்ட்டு தெரியல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அடல்ட் கண்டென்ட் அட்டகாசங்கள்.